Hi friends, in the video PLSQL introduction video. So இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆர்க்கிள் SQL பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுருந்தேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம PLSQLனா என்ன, எதுக்கு போகிறோன்றதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ PLSQLனா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு SQLனா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ SQLன்றது வந்து ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். SQL யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணுறது இல்லை மேனிப்புலேட் பண்ணுறது லைக் இன்சர்ட், அப்டேட், டெலிட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது பண்ணியிருப்பீங்க. ஸோ SQLல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு query எழுதுவோம். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுவோம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு மல்டிபிள் கொரிஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக வந்து நம்மளால் எழுத முடியாது. ஸோ ஏன்னா அதில் வந்து ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ PLSQLன்றது வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் வேரியபிள்ஸ், கலெக்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ், லூப்ஸ், நம்ம ஓனாக ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம், எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு PLSQL இருக்குது. ஓகே, ஸோ PLSQL இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் SQL queries எல்லாத்தையுமே வந்துட்டு PLSQL பிளாக்ல வந்து கம்பைன் பண்ணி நம்மளால் வந்து ஒரு ப்ரோக்ராமாக வந்து எழுத முடியும். ஸோ இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா PLSQL அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கான்செப்டுக்குள்ளே போகும்போது நம்ம இதை பற்றி கிளியராக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மெயினாக வந்து PLSQL போகிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். PLSQL யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் லாஜிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு பிஸ்னஸ் லாஜிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமாக வந்து PLSQL எழுத முடியும், ஒரு பிளாக்காக. பட் SQL வந்துட்டு நம்ம அந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ SQL வந்து அது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கொரியா தான் நம்மளால் வந்து எழுத முடியும். ஸோ இப்போ ஏன் PLSQL போகிறன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம PLSQL பிளாக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பிளாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, PLSQL பிளாக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி பார்ப்போம். PLSQL வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு பிளாக்ஸாக தான் எழுதுவோம். ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாம்பிள் PLSQL ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ டிக்ளரேஷன் பிளாக், பிகின், எக்ஸப்ஷன், எண்ட் இந்த மாதிரியான நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ டிக்ளரேஷன் பிளாக்ல வந்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது இல்லை கர்சர் இல்லை இன்னும் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிக்ளரேஷன் செக்ஷனை யூஸ் பண்ணலாம். பிகின் பிளாக்ல வந்துட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் லாஜிக், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாஜிக் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிகின் பிளாக்ல தான் வந்து எழுதுவோம். ஸோ இதில் எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் லாஜிக்கில் ஏதாவது மேபி ஏதாவது மிஸ்டேக்ஸ், எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து நம்ம எக்ஸப்ஷன் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது எரர் வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணி என்ன எரர் வருது, நான் என்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணுன்றதை நீங்கள் எக்ஸப்ஷன் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபைனலாக நம்ம வந்து எண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு PLSQL பிளாக்கோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இந்த ஆர்டர் வந்து நமக்கு மாறக்கூடாது. ஸோ டிக்ளேர், பிகின், எக்ஸப்ஷன், எண்ட் இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு PLSQL பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிளாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து நேம்டு பிளாக், இன்னொன்று வந்து அன்நேம்டு பிளாக். ஸோ அந்த அன்நேம்டு பிளாக்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனானிமஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அனானிமஸ் பிளாக்ன்றது வந்துட்டு இப்போ இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அனானிமஸ் பிளாக் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக்குன்னு ஒரு நேம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு டேட்டாபேஸில் வந்துட்டு எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு பிளாக்ஸ் இருக்குது. ஸோ நேம்டு பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். லைக் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரியான பிளாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு நேம் வச்சு பிளாக் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்நேம்டு பிளாக். ஸோ இதை வந்துட்டு அனானிமஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு நேம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேர் அண்ட் எக்ஸப்ஷன் பிளாக் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஸோ ஒரு பிளாக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிகின் அண்ட் எண்ட் இந்த ரெண்டு பிளாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளாக் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டிக்ளேர் அண்ட் எக்ஸப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ எக்ஸப்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நான் அதை பற்றி நான் டீப்பாக இந்த பிளாக் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு பிகின் அண்ட் எண்டை யூஸ் பண்ணி ஒரு பிளாக்ல எப்படி நம்ம ஒரு ஹலோவல் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு ஹலோவல் ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பிகின் அண்ட் எண்ட் ஸோ இந்த பிளாக் யூஸ் பண்ணி நான் எழுதலாம். ஓகே, ஸோ டிக்ளேர் அண்ட் எக்ஸப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ டிக்ளேர் வந்து நான் ஏதாவது வேரியபிள் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போதைக்கு நான் இந்த வேரியபிள்ஸும் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் நான் பிகின் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணி நான் ஒரு மெசேஜை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து பிகின் அண்ட் போதும். ஸோ பிகின் அண்ட் பிளாக் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோட் எழுதணும். ஸோ இது எம்டியாக வச்சுட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நான் இன்கேஸ் நான் எம்டியாக பண்ணணும், ஒரு பிளாக் நான் எம்டியாக விடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நல் யூஸ் பண்ணி ஒரு எம்டி பிளாக் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து PLSQL பிளாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் எம்டி பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா dbms_outputன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா dbms_output
அவுட்புட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்க்குள்ளே புட் அண்டர்ஸ்கோர் லைன் சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ புட் அண்டர்ஸ்கோர் லைன். ஸோ இதை வந்து நம்ம டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் வாங்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ இப்போ நான் வந்து இதில் ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹலோ வேர்ல்டுன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு PLSQL சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மெசேஜ் எதுவுமே வந்துட்டு எனக்கு ஷோ ஆகலை. ஸோ இது ஏன் ஷோ ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த DBMS அண்டர்ஸ்கோர் அவுட்புட்டில் வந்துட்டு நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து நம்மளால் டேரெக்டாக வந்துட்டு நம்மளால் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதை டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கமாண்டை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அந்த கமாண்டை நீங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த DBMSல அவுட்புட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நம்மளால் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்னு பார்த்திங்க அப்படின்னா sets server output on. ஸோ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலிமா நம்ம DBMS அவுட்புட்டில் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் வந்துட்டு இந்த PLSQL பிளாக் வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த செட் சர்வர் அவுட்புட் ஆனன்றது வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நான் ரன் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் டெவலப்பரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்ஸ் செஷன் கிரியேட் ஆனவொடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட திரும்ப உங்கள் டெவலப்பரை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போதும். இது வேணும்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் செட் சர்வர் அவுட்புட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ வேணாம் அப்படின்னா நான் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த பிளாக்கை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு பிளாக்ஸ்னால் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு கான்செப்டாக பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் எப்படி, ஸோ எல்லாமே இந்த நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.